ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாவிளக்கு ஏற்றினேன். அந்த மாவிளக்கை இப்போ அடுத்தது எப்படி ஸ்நாக்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மாவிளக்குலேயே நம்ம வெல்லம், ஏலக்காய், அரிசி மாவு இதெல்லாம் போட்டு தானே மாவிளக்கு செய்வோம். அதிலே எல்லாமே ஸ்வீட்னஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணணுன்னா, அந்த விளக்கு இதை அப்படியே எல்லோரும் கொடுத்தா ஒரு சில பேருக்கு அதை சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஸ்நாக்ஸாக இதை வாழைப்பழ பணியாரம் மாதிரி செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாவிளக்கை நல்லா உதிர்த்தி போட்டு நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் கிட்ட அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பழுத்த வாழைப்பழத்தையும் இதோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுலேயே கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடணும். பணியாரக்கல்லில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லா குழியிலையும் நெய்யை விட்டுட்டு ஒரு கரண்டியாக இந்த மாவை இதில் விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடணும். அதுக்கப்புறமேட்டா அதை நல்லா அப்படியே திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு அது மேலேயும் லைட்டாக நெய்யை விட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பழ பணியாரம் ரெடி. இந்த ஸ்நாக்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவிளக்கு ஏற்றலைனாலும் நீங்கள் அரிசி மாவில் கூட அதே இதுதான் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.